ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி வெரி ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் வெரி டேஸ்டி ஆல்சோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை தோசை, விச் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் எவ்ரிபடி. குவிக்காக, if there is nothing, we can just plan this and we can do it within no time. ஸோ இதுக்கு நம்ம வேணுங்கிற சாமான் ஜஸ்ட்டு கோதுமை மாவு. இந்த கரண்டிக்கு நான் ஒரு 4 கரண்டி போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் கோதுமையை வாங்கி உணர்த்தி திரிச்சு வச்சது. இப்போ உங்களுக்கு கடையில் வாங்கின மாவு தான் இருந்தாலும் அதையே எடுத்துக்கலாம். இது வெரி சிம்பிள். இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது 2 பச்சை மிளகாய் கீத்தி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜீரகம், அதையும் அதோட ஆட் பண்ணுறேன். இதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பு அதையும் இது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு போட வேண்டியது கொஞ்சம் பெருங்காயம், அதுவும் இப்படி மேலாக போட்டுடலாம். இந்த பெருங்காயம் தான் நல்ல மனம் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டியது கொஞ்சம் கருகப்பிலை, அதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல நான் எப்போது சொல்கிற மாதிரி ட்ரையாகவே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோன்னா எல்லாம் ஒன்று போல் கலந்துடும். இப்போ தண்ணி விட்டுண்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நான் இதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் திருப்பி எடுத்து விட்டுக்கலாம். நான் அளவு அப்படின்ட்டு பார்க்குறது இல்லை இதுக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்சி மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அந்த மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி இதில் வச்சு கலந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த விஸ்கரை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். இதை கலந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா கலந்தாச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவை கலந்தாச்சு. இதை we will keep it aside for 5 minutes just செட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காயை கீத்தி வச்சுட்டுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட நான் இந்த தாசா, இதுக்கு பேர் தாசா சட்னி. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம கோதுமை தோசையில் கொஞ்சம் உப்பருப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு உப்பு, ஒரு 2 மிளகா கீத்தி தான் போட்டிருக்கோம் வாசனைக்காக வேண்டி. ஸோ அதனால ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொரிக்கடலையை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் நினச்சி வச்சேன், அப்போ தான் கொஞ்சம் அது அரைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கருகப்பிலையை தாளித்து கொட்டும்போது யூஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் புதினாவும் அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம இப்பயே சேர்த்துடக்கூடாது, லாஸ்ட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தரம் திருப்பணும். ஸோ இதை நம்ம அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்க, சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. நான் இந்த பாண்ட்லியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு சேர்க்கலாம். அந்த கடுகு ஒடிக்கும் போது இந்த பேடிகர் மிளகா இல்லை நார்மல் மிளகாயை நீங்கள் சேர்க்கலாம். திஸ் வில் கிவ் a nice ஃப்ளேவர். இது நல்லா வறுபடும் போது அதில் கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துடணும். அப்போ இது நல்ல மணமாக இருக்கும் இந்த சட்னி. இந்த கோதுமை தோசை கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுனால நம்ம சட்னி கொஞ்சம் காரசாரமாக பண்ணும்போது தான் தட் will give a nice taste. பாருங்கள், சட்னி ரெடி ஆகிட்டு தாளிச்சு கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம தோசையை வாக்குறது பார்க்கலாம். இப்போ இந்த கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். தோசை கல் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காக வரும். அந்த தோசை அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அதனால் ஒன்று பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டு பரப்பிடலாம். இந்த தோசைக்கு கொஞ்சம் நெய் போட்டு
பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வாக்கணும். நம்ம மற்ற கல்லப்பட தோசை, ரவா தோசை பண்ணுற மாதிரி குயிக்காக ஆகாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ ஹையாக வச்சுட்டாக்கா கருப்பாயிடும். ஸோ கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம மெதுவாக இதை வார்த்து எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கவும் வரும், கிண்டாது. இந்த தோசையில் நம்மளுக்கு கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதே மீடியமில் தான் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக தான் நெய் போட்டிருந்தேன், அதனால் இன்னும் கொஞ்சம் போடுறேன். இது வந்து கொஞ்சம் மீடியமில் தான் வேகணும், ஹை வச்சுக்க வேண்டாம். சிம்மில் வச்சாலும் இட் வில் டேக் சம் டைம். ஸோ இட்ஸ் பெட்டர் வி கேன் கீப் இட் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்க, இன்னொரு சைடும் கொஞ்சம் நல்லா இந்த நைஸ் ரெட்டிஷ் கலர் வந்தாச்சு இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நம்ம வந்து இதை வீட்டில் சாப்பிட்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் கேரிங் இதுக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கோ அப்படின்னு மாதிரி டைமில் இதை வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாகவே எடுக்கிறது பெட்டர். ஏன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு இதாகாது, ரொம்ப ட்ரை ஆகிடாது. ஸோ எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முதல்ல வச்சோடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான நெய்யை விட்டுட்டு பாருங்க எவ்வளோ அழகாக ஹோலாக வந்திருக்கு. அப்போ உடனே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்து நல்லா வேகும் அது. அதே மாதிரி இன்னொன்றையும் பார்த்துட்டேன். ஸோ இப்போ திருப்பியாச்சு. இன்னொரு கொஞ்சம் கூட நெய்யை விட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் நான் நெய் போட்டனால இந்த மாதிரி நல்ல இந்த கோதுமை தோசைக்கு நெய் போட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி இது வந்து நான் உப்பு போட்டு வாத்து காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி இதில் வெல்லம் போட்டும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. சரி, அந்த இன்னொரு சைட்லேயும் நல்லா வெந்திருக்கு. இது கிண்டுமோ சரியாக வராதோன்ற கவலையே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ தோசை ரெடி ஆயாச்சு. பாருங்க, தோசை சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுது. இது வந்து சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுனால இந்த தோசையோட ரொம்ப ஜோராக போகும். இந்த மாதிரி தோசையை பண்ணிவிட்டு நீங்கள் வி கேன் ஈவன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணலாம். வீட்டில் சாப்பிட்னா கொஞ்சம் கூட கிறிஸ்பாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உடனே சாப்பிட்றதுனால இது மாதிரி பண்ணும்போது பாருங்கள், இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை இந்த மாதிரி எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த சட்னி கூட ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட். ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி and please try it and enjoy it. Let me meet you in the next lovely video. Bye bye.